இப்போது தமிழ்நாட்டில் நடப்பது அன்பு சாம்ராஜ்யம். அரசு மருத்துவமனைகளுக்கு வருபவர்கள் பெரும்பாலும் வசதி படைத்தவர்கள் அல்ல. அடி பல்லகளெல்லாம் உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி. நான் ஒரு வார்னிங்காவே சொல்றேன், பெண்கள் பாதுகாப்பை டிஸ்டர்ப் பண்றவங்க யாரா இருந்தாலும் அது சகிச்சுக்கவே முடியாது. அப்படியா? கோவை மாவட்டத்தில் தவேகாவில் உட்கட்சி மோதல் ஏற்பட்டிருப்பதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. பெண் நிர்வாகி மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. எம்எல்ஏ சுகுமாருக்கு மாலை அணிவிக்க முயன்ற போது கட்சி பெண் நிர்வாகி தாக்கப்பட்டிருக்கிறார். நான் ஒரு வார்னிங்காவே சொல்றேன், பெண்கள் பாதுகாப்பை டிஸ்டர்ப் பண்றவங்க யாரா இருந்தாலும் அது சகிச்சுக்கவே முடியாது. இவ்வளவு அசிங்கமா பேசுறான். இதுக்கு இந்த கேஸுக்கு எதுக்கு இங்க ஹாஸ்பிடல் அவரே வச்சிருக்காரு. சிங்கப்பூர் ஆகிட்டோம், ஏன்னா சிங்கப்பூருக்கு போனோம். அவருடைய ஆடியோ லான்ச்சுக்கு ஏன் வந்து அத்தனை பேர் கரூர் 41 பேர் செத்து துயரத்துல இருக்கும்போது ஆடியோ லான்ச்சுக்கு இங்கே டான்ஸ் ஆடிதாம ஏன் மலேசியா போனா? அவர் துபாயில இருந்தாலும் வந்தாரு. இந்த அக்கறை கூட இல்லாம நீங்க சென்னைக்கு ஓடி வந்தீங்க. நான் சொல்லுவேன், தேவாவேலி ஏன் இங்க மருத்துவமனை இல்லாம அங்க போனான்னு கேட்டீங்கன்னா, ஒரு உடல்நலத்தை காரணம் காட்டி கூட நீங்க அப்படி பேசுங்கன்னு சொன்னா, 41 பேர் இருந்த போது கொடி கம்பத்தை கூட நீங்க அரைக்கம்பத்துல பறக்க விடல. நீங்க ஆயுத பூஜைக்கு சக்கர பொங்கலின் பின்னல் கொடுத்து கொண்டாடி இருந்தீங்க. மலேசியால ஏன் இங்க உங்களுடைய ரசிகர்கள் உங்களை வாழ வைக்கிற தமிழர்கள் தானே? நீங்க அந்த ஆடியோ லான்ச் இங்கே வைக்கலாம் என்ன நான் கேட்கலாம். கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே, இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. முறைகேடுகள்ல ஈடுபட்டா யாரா இருந்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் யாருன்னு பார்க்க மாட்டேன்னு முதல்வர் விஜய் கடுமையான எச்சரிக்கையை கொடுத்திருக்காரு. இந்த வருஷம் உங்களுக்கு தீபாவளி. தமிழக அமைச்சரவை கூட்டம் முதலமைச்சர் விஜய் தலைமையில் தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்றது. ஊழலற்ற நிர்வாகம்தான் அரசினுடைய அடிப்படை நோக்கம் என்பதை தமிழக முதலமைச்சர் அமைச்சரவை கூட்டத்தில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். நான் தானே சொன்னேன், நான் அதை எப்படி பேசி எப்படி கன்ஃபியூஸ் பண்ண நீயே பார் அது அப்படிங்கிறத தமிழக முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஊழலற்ற நிர்வாகம் மற்றும் வெளிப்படையான அரசு, இதுதான் தமிழக அரசினுடைய அடிப்படை நோக்கம். இதை கருத்தில் கொண்டு அமைச்சருடைய செயல்பாடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறத அமைச்சரவை கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் விஜய் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஏன்னா உன் பிரச்சனை உனக்கு நல்ல கல்வித்துறையை பார்த்துக் கொள்ள பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இருக்கிறார். மற்ற துறை அமைச்சர்கள் அவர்களுடைய துறைகளில் கவனம் செலுத்த வேண்டும். பள்ளிகளில் சென்று ரீல்ஸ் போன்ற அலப்பறைகளில் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறத தமிழக முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். வந்த 60 நாட்களுக்குள்ளாகவே இந்த அரசின் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் வருவது அப்படிங்கிறது அதிர்ச்சி தரக்கூடியதாக இருக்கிறது. 2026ல 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒண்ணு இன்னொன்னு இன்னொன்னு 2026ல கலெக்ஷனும் நாங்க தான், எலெக்ஷனும் நாங்க தான். மகளிர் விடியல் பயணம். இவங்களுக்கு விடியல் பிடிக்கலையா என்னன்னு தெரியல, விடியல்ங்கிற பேரை தூக்கிட்டாங்க. இந்த கடைக்கு பார்ட்னர் நம்ம மட்டும் தான் சொல்லிட்டே இருக்கோம். ஊர் உலகத்துக்கு நம்ம தான் பார்ட்னர்னு தெரிய வேணா. பாரு பீஸ் எப்படி நிக்குது. இந்த பீஸ் ஏதாவது செஞ்சு விடு மாதிரி. சேஞ்ச் இதெல்லாம் ஒரு பொழப்பா? அப்போ கடந்த ஆட்சி காலத்தினுடைய திட்டம் என்பதாலேயே நீங்க வந்து அதை நிறுத்துகிறீர்களா? ஒரு திட்டத்தை தடை பண்றீங்களே, விடியல் பயணத்தை குறைக்கிறீங்களேன்றாங்க. உண்மையில சொன்னா அந்த பேருந்துகள் தரமற்று இருக்கு. குண்டு பல்பு அண்ட புழு புழுகுது. இப்ப இதெல்லாம் சரி பண்ண வேண்டாமா? இப்பதானே வந்திருக்கோம். பேரை மாத்திட்டா அந்த நீங்க சொல்ற குறைபாடுகள் எல்லாம் சரியாயிடுமா? என்ன பத்தி இந்த ஆள்கிட்ட எடுத்து சொல்லு. நம்மளுடைய தமிழக முதல்வரை நம்பி வந்தவர்கள் யாரும் வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை, கெட்டதாக தான் சரித்திரம். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? நீ ஒண்ணும் சொல்ல போ. தங்கச்சி, அண்ணன், தம்பி, குடும்ப உறவுகளை இழந்து அந்த வலியோட இருக்கிற என்ன நீங்க ஏளனமா பேசுறீங்களா? ஏன் மேல பழிய தூக்கி போடுறீங்களா? இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. இது ஏன், எதனால, அதுக்கான பின்னணி என்னன்ட்டு அந்த வலியோட வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். ஓடி ஒளிஞ்சிட்டான்னு வர சொல்றீங்களா? 1000 பேரை பார்த்திருக்கிறேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபாக்கூரை நான் பார்த்ததே இல்லை.
ஒரு பைசா லஞ்சம் இல்ல, ஒரு பைசா ஊழல் இல்ல. ஒரு பெரியவர் ஒருத்தர் சொல்றாரு, தம்பி லஞ்ச பணம் வாங்குறது இருந்தா நான் ஏன் சார் என்னோட ஆபீஸ்ல வச்சு வாங்க முடியுமா சார்? பணம் வாங்கணும் அவசியம் இல்லை. ஜிபேல என் அக்கௌண்ட்ல ஏன் சார் நான் வாங்க போறேன்? இது வேணே முழுக்க முழுக்க தமிழ்நாடு முதலமைச்சர் பேரை கெடுக்கிறது, தமிழக வெற்றி பேரை கெடுக்கிறதுக்கோசம் அவதூறு பரப்பணும். திமுகவால இயற்றப்பட்ட சதிதான் செய்து பண்றாங்க. பரம்பரை இதே புரிய வைக்கிறீங்களே, இன்னும்டா நமக்கு போகாம இருக்குது. கடவுளா தளபதினா தளபதி தான் சொல்லுவேன். ஏன் அது வந்து ஹஸ்பண்டா அண்ணனான்னு கேட்டா அண்ணன் தான் மெயின். லூசு ஏன் இப்படி கடுப்பேத்துற? ஹஸ்பண்ட் எனக்கு கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆகுது. நான் என் அண்ணனா அவரை நினைச்சு கிட்டத்தட்ட எனக்கு 23 வயசு ஆகுது. 23 வருஷமா எங்க அண்ணன் சொல்லியே நான் அப்படியே நினைச்சுக்கிட்டேன். அதாவது 23 வருஷமா இருந்த அண்ணன் முக்கியமா, 6 வருஷத்துக்கு முன்னாடி வந்த முக்கியமானா அண்ணன் தான் முக்கியம். மன்னிச்சிருங்கம்மா, என்னை மன்னிச்சிருங்க. நான் பொம்பளை ரொம்ப மதிக்கிறேன். ஆனா இப்ப எனக்கு வேற வழியே இல்லம்மா. அந்த அளவு பிடிக்கும், அந்த அளவு நான் ஒரு பிக் ஃபேன். நடிகர் விஜய்க்கு ரசிகரா இருக்கிறவன எந்த பொண்ணும் தமிழ்நாட்டுல அவனை காதலிக்காதீங்க, கல்யாணம் பண்ணாதீங்க. நடிகர் விஜயோடைய ரசிகையா எந்த பொண்ணு இருக்கிறாளோ அந்த பொண்ணை எந்த ஆண் மகனோ நல்ல ஆண் மகனோ காதலிக்காதீங்க, திருமணம் செஞ்சுக்காதீங்க. சார் எங்களுக்கெல்லாம் இப்பயே உயிர் பண்ணா கூட எனக்கெல்லாம் பரவாயில்லைங்க சார். வயசு தான் ஆச்சு, செத்து போய ஏன் உயிரோட எங்க தாலி எல்லாம் அறக்குற? எம்ஜிஆர் நாங்க பார்த்தது இல்ல, அடுத்த எம்ஜிஆர் எங்க அண்ணன் தான். ஏப்பா அழுகுற முரியசா? என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். என்ன போய் ஜனாதிபதின்னு நீ ஏன்டா அழுகுற? இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. போடா கொய்யால காசாடா முக்கியம், கூவல் தான்டா முக்கியம். வரலாறு பேசணும், கண்டிப்பா பேசும். எங்க அண்ணன் வருவார், கண்டிப்பா வருவார், நல்ல செய்வார் மக்களுக்கு. உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் அழுகுற? எனக்கு தெரியாது. உனக்கு மண்டையில பிரச்சனை. ஐயோ அப்படி சொல்லாத சார். நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறேன். ரொம்ப 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 நைட்லாம் தூக்கமே வரல. எனக்கு எப்படா போய் பாப்போன்னு இருக்குங்க சார். ஐயோ எப்படி சொல்ற, அவர் கடவுளுங்க. அவர் கடவுளுங்க, அதுக்கு மேல வேற என்னங்க வேணும்? இல்லாத மக்கள் ரொம்ப பேர் இருக்காங்க, எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நானும் என் வீட்டுக்காரும் நைட்ல தூங்கல, எப்ப வரும் காலையில விடியும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோங்க சார். அதான் எம்ஜிஆர் மாதிரின்னு சொல்லிட்டேனே, உதாரணத்துக்கு நான் சொல்லிட்டேன். எம்ஜிஆர் நீங்க பாத்திருக்கீங்களா? நான் பாத்திருக்கிறேனா? இல்ல. அடுத்த எம்ஜிஆர் அவர் தான். என்னடா நீ இப்படி அடம் பிடிக்கிற? நீ கடாமாடு கண்டிப்பா பண்ணுவாரு. ஊழல் இல்லாத ஆட்சி கொண்டு வந்துட்டாரு. இந்த 60 நாள்லயே வந்துருச்சு. ஏய் வாயிலே ஈஃபில் டவர் கட்டலாம், ஆனா நட்சத்திரத்துல கக்கூஸ் கூட கட்ட முடியாது. கண்டிப்பா வருவாரு. இனிமேல் அவர் தான் முதல்வர், வேற யாருமே கிடையாது. என்ன வேணாலும் வளரிக்கலாம். என்ன யோசிக்கிறீங்க? உன்னை ஏன்டா கூப்பிட்டு யோசிக்கிற? அவளை பார்த்ததும் கண்ணீர் தண்ணியா வந்துருச்சுங்க சார். ரொம்ப எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. இன்னும் அவர் 60-70 வருஷத்துக்கு அவரே தான் இருக்கணும். எங்க உயிரே அவரு தான். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? அதெல்லாம் எங்க தளபதியால மட்டும்தான் முடியும், வேற யாராலையும் முடியாது. Thank you your honor, thank you. ஒரு புத்துணர்ச்சியா இருந்துச்சு சார். எங்க தளபதியை பார்க்கணும் ரொம்ப நாள் ஆசை. எனக்கு இன்னைக்கு நிறைவேறிடுச்சு.
இதெல்லாம் ஒரு ஆசையா சார்? இந்த கனவு வந்து வாழ்நாளும் மறக்க மாட்டேன் சார். என்னடே ஏன்னா ஒரு நடிகை வந்திருக்குன்னு எல்லாம் இப்படி வேலையை விட்டு கும்பகுடி பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? என்னடே அசிங்கமா இல்ல? போங்கடா போய் வேலை செய்யுங்கடா போங்க. பார்க்கணும் சொல்லி ஆவலா இருந்தா பார்க்கணும் சொல்லி கண்ணுக்குள்ளேயே இருந்துச்சு. யார் அது சார்? கோளாறு கிளவி சார். கோளாறு பர்சனலா நான் அவர்கிட்ட இருந்து லேர்ன் பண்ணிக்கிட்டது என்னன்னா, எந்த காரணத்தை கொண்டு கஸ்டமர்கள்ட்ட நான் மாட்டிக்காத அளவுக்கு நீங்க என்ன பாதுகாத்தணும். அதுக்காக நீங்க என்ன வேணாலும் செய்யலாம், என்ன பொய் வேணாலும் சொல்லலாம். அதுக்கு மட்டும் ஓகே சார். மாண்பு முதல்வர் வந்திருக்காரு, மிகச் சிறப்பான பொற்கால ஆட்சியை கொடுத்துட்டு இருக்காரு. எனக்கே சிரிப்பா இருக்கு. சோ இனிமேல் வந்து டிஎம்கேயும் கிடையாது ஏடிஎம்கேயும் கிடையாது, ஒன்லி டிவிகே மட்டும்தான் நல்லாட்சி மக்களாட்சினா. இது உங்களுக்கு தேவையில்லாத மேட்டருங்க சிஸ்டர். அவருக்கு இன்னைக்கு என்ன விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் பேசுறது? அவர் வந்து நமக்கு நலத்திட்டங்கள் இந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இனிமேல் வந்து போதைப் பொருட்கள் இந்த மாதிரி எல்லாம் வராதுன்னு சொல்லியிருக்காரு. இனிமேல் வந்து போதைப் பொருட்கள் இந்த மாதிரி எல்லாம் வராதுன்னு சொல்லியிருக்காரு. இனிமேல் வந்து போதைப் பொருட்கள் இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காரு. நீங்க சிஎம் ஆனதுக்கு ரொம்ப நன்றினா, மனமார்ந்த நன்றிகள். ரொம்ப நன்றினா. நல்லா செய்யணும் நீங்க. நீங்க ஏதோ சொன்னீங்க ஆனா எங்க காதுல ராங்கா விழுந்தது. எவ்வளவு யார் என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் நீங்க இதே மாதிரி பொறுமையா இருந்து மக்களுக்காக நீங்க ரொம்ப நல்லது செய்யணும்னா. யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற? பகுதிக்கு நாங்க எதுக்கு நல்லது பண்ணணும்? 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்தது. இது வரைக்கும் எத்தனை எலெக்ஷன் நடந்திருக்கு? ஜெயிச்சவங்க பூரா நல்லது பண்ணிருக்கானா? நாங்க மட்டும் பண்ணதுக்கு என்ன இழிச்ச வாயினுங்களா? இல்லாத புது பழக்கத்தை ஏடா ஏற்படுத்த சொல்றேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங் காணா?